அறிஞன் உடனே அறிஞரை பார்த்து பேசினானா நீங்க பெரிய ஆளு தான், உங்களை வெல்லவே முடியாது. எந்த கேள்வி கேட்டாலும் தவறான பதில சரியா சொல்றீங்க. சரி, எத்தனை கேள்வி வரைக்கும் நான் முடிச்சிருக்கிறேன். உடனே அறிஞர் ஆர்வத்தோட நீங்க 5 கேள்வி என்ன கேட்டிருக்கிறீங்க, இன்னும் ஒரே ஒரு கேள்விதான், அந்த கேள்விக்கும் நான் தவறா பதில் சொல்லிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன், பாண்டிய அரசியே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த பையன் கோமாளித்தனமா சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, 5 கேள்விதான் நான் கேட்டேன், ஏன் சரியா பதில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னானா. இதை கேட்ட அறிஞருக்கு பகீர்னு ஆயிடுச்சான். அறிஞருக்கு ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சான். எல்லாரும் எதிர்க்கையும் ஒரு முட்டாள் பையன் கிட்ட போய் நம்ம இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோமே, இவனுக்கு அறிவே கிடையாதே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாருங்களாம். சில பேர் இப்படிதாங்க, தான் தான் எந்த இடத்துக்கு போனாலும் வெற்றி, தான் தான் அறிவாளி, தன்னை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு ஒரு பெரிய செருக்கோட இருப்பாங்க. இந்த மாதிரி செருக்கோட அலையிற ஆட்களுக்கு இந்த கதை ஒரு உதாரணங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.